பூரி பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெஜிடபிள் உள்ள ஸ்டஃப்டு பண்ண பூரி. சமோசாவும் வச்சுக்கலாம், பூரியும் பேர் வச்சுக்கலாம். அதுக்கு தான் பூரின்ட்டாங்க. வெஜிடபிள் ஸ்டஃப்டு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வெங்காயம் கொஞ்சமாக தான் வெங்காயம் போடணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நான் பொடியாக அரைஞ்சி, அதாவது சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு. பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் இப்போ போட்டாச்சு. கொத்தமல்லியும் புதினாவும் அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம். இதில் வதங்கினதுக்கப்புறமேலு ஒரு நிமிஷம் வதங்க விட்டுட்டு இந்த பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இது கொஞ்சம் புளிப்புக்காக சாட் மசாலா, அந்த மசாலா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவும் கொத்தமல்லி புதினா போட்டு அதில் கலக்கியாச்சு. கலக்கி ஆறுனதுக்கப்புறமேலு இது மாதிரி பூரி மாதிரி செஞ்சு ரவுண்டாக தேய்ச்சி உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் மைதா மாவை கரைச்சி வச்சுக்கிட்டு ஓரத்தில் விட்டு இது மாதிரி பூரி மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதை அப்படியே மூடிட்டு பூரி மாதிரி செஞ்சு ஓரத்தில் மட்டும் அந்த மைதா மாவை தடவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை ஒரு அழுத்தி எண்ணெயை காய வச்சு போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த